வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் வாய்ஸ்னா என்ன, அதனோட 2 டைப்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்ன, அதனோட ரூல்ஸ் அப்படி பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ், அதில் ப்ரெசன்ட் டென்ஸை ஹவு டு சேஞ்ச் ஃப்ரம் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், கிரண் ரீட்ஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ கிரண் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட்டு, ரீட்ஸ் அப்படிங்கிறது வேர்பு, ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஹவு டு ஃபைண்ட் அவுட் சப்ஜெக்ட், வேர்ப் அண்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஹூ டஸ் த ஆக்ஷன் இஸ் கால்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோம். இப்போ சப்ஜெக்டை வந்து கிரண் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். அதாவது கிரண் வந்து ஒரு வேலையை, ரீட்ஸ் அப்படிங்கிற வேலையை செய்யறதுனால கிரண் தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். வேர்புங்கிறது ஆக்ஷன் வேர்டு. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் வாட் அண்ட் ஹூம் ஆர் கால்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது இது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸு. இந்த ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த வெர்பானது தனித்து வந்தாலோ, வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்து வந்தாலோ அது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ வெர்பு எங்கே தனித்து வரும்? இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுனான ஐ, வி, யூ, தே, அதுக்கு வந்து வேர்ப் ஒன்லி வரும். ஹீ, ஷீ, இட்டு நேமுக்கு வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்து வரும். இதை வச்சு தான் நம்ம இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அதாவது சிங்குலருக்கு வந்துச்சுன்னா வேர்பானது, அதாவது வேர்பு சிங்குலரில் வந்துச்சுன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வேர்பு வந்து எஸ் அல்லது இஎஸ் சேர்ந்து வரும், ப்ளூரலுக்கு வேர்பு தனித்து வரும். இப்போ ஐங்கிறது சிங்குலர், ஆனால் அதுக்கு வந்து என்ன வரும்னா வேர்பு மட்டும்தான் வரும். ஓகேவா? அடுத்தது பாசிவ் வாய்ஸில், அதாவது இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்பு இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான், ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியும். இப்போ பாசிவ் வாய்ஸில் the object should be changed to subject, subject should be changed to object. இப்போ ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்துடும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வந்துடும். இப்போ ஆப்ஜெக்ட்டு இது ஏன் இந்த சப்ஜெக்ட் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம்னா, இந்த ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது ப்ளஸ் ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் V3 வேர்ப். V3 வேர்புங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு, ப்ளஸ்ஸு பை ப்ளஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வருங்கிறதுக்காக இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இந்த ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது என்ன? ஸ்டோரிஸ் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்டோரிஸ் வந்து சிங்குலராக ப்ளூரலான்னு பார்த்தோம்னா ஸ்டோரிஸ் வந்து ப்ளூரல். அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். இந்த ரீட்ஸோட V3 வேர்ப் என்னென்னா ரெட், பை, கிரண். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ ரைட் எ லெட்டர். ஐ ரைட் எ லெட்டர். இப்போ அந்த இடத்துல ஐங்கிறது சப்ஜெக்ட், ரைட்டுங்கிறது வேர்பு, ஏ லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே வந்துடுது, ஏ லெட்டர். ஏ லெட்டருங்கிறது சிங்குலர், அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா ஈஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரைட்டோட V3 வேர்ப் என்னென்னா ரிட்டன், பை. இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஐ ஆனது மீயா மாறிடும். ஓகேவா? அடுத்தது தேர்டு கொஸ்டின் பாருங்கள். ஹீ ட்ராஸ் எ பிக்சர். ஹீங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட்டு, ட்ராஸ் அப்படிங்கிறது வேர்பு, ஏ பிக்சருங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டு ஏ பிக்சர் வந்துடுது. ஏ பிக்சருங்கிறது சிங்குலர், அதனால் ஈஸ் போட்டுடுறோம். ட்ராஸோட V3 வேர்ப் என்னென்னா ட்ரான், பை. ஹீயோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து ஹிம்மா மாறிடுது. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். டஸ் ஹி செல் ஃப்ரூட்ஸ். இது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் சொல்லுவோம். இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்னு எப்படி சொல்கிறோன்னா, த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப் இருக்கும், எண்ட்ஸ் வித் எ கொஸ்டின் மார்க் இருக்கும், எண்டில் கொஸ்டின் மார்க் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னென்னா, டஸ் ஹி செல் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது எஸ் அல்லது நோவில் தான் ஆன்சர் வரும். நீ பழங்களை அவள் பழங்களை விற்கிறாளா அப்படின்ட்டுருக்கு. அவள் பழங்களை விற்கிறாளா? எஸ். அதாவது இப்போ டஸ் சி செல் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு எஸ், சி செல்ஸ் ஃப்ரூட், நோ ஷி டஸ்இன்ட் செல் ஃப்ரூட்ஸ், இதுதான் ஆன்சர். இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸில் வரும்போது இது ஆக்சிலரி வேர்புன்னு பேர். ஆக்சிலரி வேர்ப் அல்லது ஹெல்பிங் வேர்ப். இது நான் ஃபஸ்ட்டு இதிலேயே சொல்லியிருக்கேன், எதெல்லாம் ஆக்சிலரி வேர்பில் வரும்னு ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது இது சப்ஜெக்ட்டு, இந்த இது வந்து மெயின் வேர்ப். மெயின் வேர்புங்கிறது ஆக்ஷன் வேர்டு. ஓகேவா? அடுத்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஆக்சிலரி, அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் ஆக்சிலரி வேர்ப் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், மெயின் வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். இது பாசிவ் வாய்ஸில் மாற்றும்போது
என்ன வரும்னா ஆப்ஜெக்ட் ஷுட் பி சேஞ்ச் டு சப்ஜெக்ட். இப்போ இங்கே இந்த இடத்துல டஸ் யூஸ் பண்ணாலும் டூ யூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆம் இஸ் ஆர் அந்த இது ஆக்சிலரி வெர்ப் தான், அந்த ரூலை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, அது ஃப்ரூட்ஸ் ஆப்ஜெக்ட்னா இது வந்து ப்ளூரலில் இருக்குது, அதனால் ஆர் போட்டுக்கிறோம். அடுத்தது செல்லோட V3 வெர்ப் என்னென்னா சோல்டு, பை. இந்த சி சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாறும்போது ஹெர் போட்டுருணும், கொஸ்டின் மார்க்கு முக்கியமாக போடணும். ஓகேவா? அப்போ பாசிவ் வாய்ஸில் என்ன இருக்கும்? ஆக்சிலரி வெர்ப் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது V3 வெர்ப். V3 வெர்புங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் அப்படி இருக்கும். அடுத்தது டூ யூ லைக் ஃப்ளார்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின். டூ யூ லைக் ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறதும் இதுவும் எஸ் ஆர் நோ டைப். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ் யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் டஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இதில் டூ யூஸ் பண்ணியிருப்போம். டூ யூ லைக் ஃப்ளார்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இப்போ அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் இங்கே கொண்டு வந்துடுறோம். ஃப்ளார்ஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்மு, அதனால் ஆர் ஃப்ளார்ஸ். லைக்கோட V3 வெர்பு லைக்டு, பை இந்த யூ. சரி, இந்த டூலாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? டூங்கிறது ஐ வி யூ தேக்கு டூ யூஸ் பண்ணுவோம். டஸ்ஸுங்கிறது ஹீ ஷீ இட்டு நேமுக்கு டஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் மீட் த நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.